கடவுளை மகிமைப்படுத்துதல். இறைவனின் மந்திரங்களை உச்சரித்தும் நாமங்களை உச்சரித்தும் பிரார்த்தனை செய்தும் அவர் மீது பாடல்கள் பாடியும் மகிமைப்படுத்துவது நமது தலையாய கடமையாகும். அனைவரும் மகிழ்ச்சியான மற்றும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். ஆனால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே அந்த தெய்வத்தை சபிக்கின்றோம், அவரை வணங்குவதையும் புறக்கணிக்கின்றோம். உண்மையில் நாம் அப்படி செய்யக்கூடாது. ரிஷி வேத வியாசரின் கூற்றுப்படி மனித வாழ்க்கை இன்ப துன்பங்களின் கலவையாகும். மேலும் யாரும் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்க மாட்டார்கள். எல்லா வகையான மக்களும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களை செய்யக்கூடும். மேலும் அவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பாவங்களை செய்வதை நிறுத்த ஒரே வழி நாம் முழு கவனத்தையும் கடவுள் மீது செலுத்துவதும் நம் கடைசி மூச்சு வரை அவரை பற்றி நிரந்தரமாக நினைப்பதும் தான். முருகப்பெருமானையும் விநாயகரையும் போலவே மா சக்தி தேவியின் மடியில் அமர நாம் அனைவரும் விரும்புகின்றோம். ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் நமது முழு கர்மாக்களும் அழிக்கப்பட்டு நாம் பக்திமானாகவும் பாவமற்றவர்களாகவும் மாறுவோம். ஆனால் உலக விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் இன்றைய வாழ்க்கை சூழலில் அது சாத்தியமில்லை. சக்திமா தேவி எல்லா மனிதர்களையும் தனது தெய்வீக குழந்தைகளாக கருதி மிகுந்த பாசத்துடன் நம்மை கட்டிப்பிடித்து நம்மீது தனது அருளை மழையென பொழிவாள். நம்மில் பெரும்பாலோர் தெய்வங்களை வழிபடுவதை அன்றாட வழக்கமாக மட்டுமே கடைபிடிக்கின்றோம். நமது உண்மையான அன்பையும் பாசத்தையும் சர்வ வல்லமையுள்ள இறைவனிடம் வெளிப்படுத்துவதில்லை. பக்தர்களின் தன்னலமற்ற பக்தியின் காரணமாக நாராயண பெருமான் பரம பாகவதர்களை தனது இருப்பிடமான அழகிய வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதற்காக பூமிக்கு தனது தெய்வீக விமானத்தை அனுப்பியதாக பாகவதத்தில் படித்திருப்போம். எனவே சர்வ வல்லமையுள்ள இறைவன் மீது நாம் தன்னலமற்ற பக்தியை காட்டுவோம். நமது மரணத்திற்கு பிறகு சர்வ வல்லவரின் புனித இருப்பிடத்தை அடைவதை நோக்கமாக கொள்வோம்.